அதெல்லாம் சரி. இப்போ நான் எப்படி இந்த காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆகிறது, இது எப்படி பண்ணுறது, நேரில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வர வேணாம். வெல்கம் டு எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸில் காம்படிஷன் வந்து நடத்துகிறோம். இதில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கராக இருக்கலாம், மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரூச் டிசைனராக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு எஸ்பிஆர் கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கணும், ஃபாலோவர்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். இதில் வெற்றி பெறுற மாணவர்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். வித் சர்டிஃபிகேட் வித் மெடலும் இருக்குது. இந்த காம்படிஷன் வந்து நான் எதுக்காக நடத்துகிறோன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட முடிக்கிறவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு அடுத்து வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காம்படிஷன் வந்து நடத்துகிறோம். ஒரு ஃப்ரீயாகவே கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ கிளாஸ் மூலமாக இந்த அளவுக்கு அவங்கள அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறதுங்கிறது எஸ்பிஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நாலேஜ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்கன்னு. ஒரு ஃப்ரீ கிளாஸஸில் ஃப்ரீயாக வந்து ஆரி கிளாஸ் மட்டும் இல்லை, ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் எல்லாம் ஃப்ரீ கிளாஸஸாக கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் சரி. இப்போ நான் எப்படி இந்த காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆகிறது, இது எப்படி பண்ணுறது, நேரில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வர வேணாம். இது ஆன்லைனில் தான் இப்போதைக்கு நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணுன்னா, மெஹந்திக்கு, ஆரிக்கு, ப்ரூச்சுக்கு ஒன்றுக்குமே ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நான் டைம் கொடுப்பேன். அந்த டைமுக்குள்ளே நான் கொடுக்குற பிக்சர்ஸை நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அனுப்பணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான். ப்ளஸ் இது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுவீங்க, மேம் இந்த ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணதுனால நான் இப்போ இந்த ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகிருக்கேன், எனக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஆரிக்காக இருக்கட்டும், மெஹந்திக்காக இருக்கட்டும், ப்ரூச்சுக்காக இருக்கட்டும், டிசைன்ஸ் நான் கொடுத்துருவேன். இந்த காம்படிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுன்னா இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டிசைன், என்றைக்கு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணுன்னா காம்படிஷன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா காம்படிஷன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை சென்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.